الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا ورسوله اما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நவீன உலகில் இஸ்லாத்தின் பங்கு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்த நவீன உலகத்தில் நம்முடைய அப்பன்பாட்டன்மார்கள் செய்து வந்த, பயன்படுத்தி வந்த, உபயோகித்து வந்த பல காரியங்களை நாம் கைகொள்ளி இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தது போன்ற குடிசைகளிலே இப்போது நாம் வாழ்வதில்லை. அறிக்கையின் விளக்குகளை இப்போது நாம் பயன்படுத்துவதில்லை. நம்முடைய முன்னோர்கள் எப்படி கால்நடையாக பயணம் மேற்கொண்டார்களோ, அது கட்டை வண்டியிலே பயணம் செய்தார்களோ, அப்படி நாம் செய்வதில்லை. நம்முடைய உணவுகள் மாறி இருக்கின்றன, நம்முடைய உடைகள் மாறி இருக்கின்றன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் கூட மாறி இருக்கின்றன, நாம் பயன்படுகிற பொருள்கள் மாறி இருக்கின்றன. இப்படி முன்னோர்கள் செய்து வந்த பல காரியங்களை இந்த நவீன உலகத்திலே நாம் கைகளில் இருக்கோம். ஒரு காலத்திலே தேவை என்று கருதப்பட்ட பல விஷயங்கள் இன்று காலத்தில் தேவைகள் என்று ஆகிறது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு சந்தேகம் வருவது, இஸ்லாமும் ஒரு பழைய மாற்ற ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் உள்ள விஷயங்களை எல்லாம் நாம் கைகளில் இருக்கும்போது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சிந்தனை தேவைதானா? இஸ்லாம் இந்த உலகத்தை இப்ப என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? இதுக்கு நம்ம அறிவுல எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சித்தாந்தத்தை கட்டி எழ வேண்டுமா? அது நமக்கு தேவையா? அதை விட சிறந்ததை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாதா என்றெல்லாம் ஒரு சிந்தனை இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டது. எல்லா மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு அவனை பிரமிக்கத்தக்க பல சாதனைகள் நிகழ்த்திக் கொண்டே வருகிறான். அவனுடைய அறிவை பயன்படுத்தி எத்தனை காரியங்களை மிக எளிமையாக சாதாரணமாக செய்கிற அளவுக்கு மனிதன் முன்னே இருக்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடிய நமக்கு நம்ம எப்படி வாழ்வது நல்ல நன்மை தரும் என்று கண்டுபிடிக்க முடியாதா? இது மனுஷன் நினைக்கிறான். அந்த காலத்தில் நமக்கு ஒரு மூட்டை அரிசியை தயாரிக்கிறதா இருந்தால் ஒரு 10 பேருக்கு வைக்கணும். உரல்ல போட்டு கைக்குத்தல் மூலமா குத்தி ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்கு 1 வாரத்துக்கு பாடுபடணும். பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரி எப்படி ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறாங்க என்பது ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். இப்ப என்ன, ஒரு 1000 மூட்டை நெல்லை கொட்டினா சரி 1000 நெல் அரிசியா வந்தோம். கூட தனியா உண்மை தனியா பிரிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் நம்ம எவ்வளவு நவீனத்தை கண்டுபிடிச்சுக்கிறோம், விண்வெளிக்கு பறக்கிறோம். இப்ப பேசுகிற பேசிய உண்மை முழுவதும் எட்ட வைக்கிறோம். இங்க பேசுற பேச இப்ப உலகம் எல்லாம் கேட்கிற மாதிரி லைவாக உலகத்தை ஒளிபரப்பு அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். என்னமோ நம்ம செஞ்சதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது இப்படி எல்லாம் எல்லாமே புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கும் பொழுது இந்த நவீன உலகத்துல பயனாளில் உள்ள இஸ்லாம் சித்தாந்தம் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? இஸ்லாம் இந்த உலகத்துக்கு என்ன பெரிய தேவை? இந்த நவீன உலகத்தில் எதை மாற்றி வைக்கிறது? நமக்கு இஸ்லாம் எல்லாம் பண்றது, நம்முடைய அறிவை கொண்டு என்னமோ பண்றோமே, எல்லாத்தையும் இருக்கிறான். அந்த காலத்தில் சண்டை பிடிக்கிறான் கூட அறுவாலும் கட்டினா சண்டை பிடிச்சான். இப்ப என்ன பண்றான்? 1000 கொண்டு போறான், ஒரு காலி வைக்கலாம். அப்படி டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறோம். சாவடிக்க முன்னேறி இருக்கிறோம், அகமன்ற முன்னேறி இருக்கிறோம், வசதிகளை யூஸ் பண்றதுல முன்னேறி இருக்கிறோம். நம்ம இந்த 50 வருஷ காலமாக நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மக்கள் பார்த்தாருன்னா நம்ம என்னமோ சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்துவதை ஒப்பிட்டு பார்த்தீர்களே, ஆனால் லக்ஸரியா ஆடு இருக்கிறோம்னு பாங்க. பிரயாணம் பண்ணி திருவாரூர் போறதுக்கு ஒரு நாள் ஆகும். அந்த காலத்துல ஒரு நாள் பணக்கட்டு நடந்து கட்டி சொல்ல கட்டிட்டு போய்
இப்படி இல்லாம கஷ்டப்படுற இன்னைக்கு 5 மணி நேரத்துல சல்லையா போய் இறங்கிறோம். அப்படி ஒரு 2000 கிலோமீட்டர் இருந்தா கூட அது ஒரு பிரயாணமாகவே நமக்கு தெரியல. பிரயாண ஆகி போச்சு, சமையல் ஆகி போச்சு. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் திடீர் சாம்பார், திடீர் இட்லி, திடீர் ரசம், சும்மா பவுடர் கலக்க ரசமா இருக்கு. மாவு கிடைச்சோம் இந்தியா போகுது. ஊற வச்ச வேண்டியது, குளிக்க வைக்க வேண்டியது இல்ல. ஆட்டுறதுக்கு மிஷின், அரைக்கிறதுக்கு மிஷின், வறுக்கிறதுக்கு மிஷின், துடைக்கிற மிஷின், கழுவுறதுக்கு மிஷின், எல்லாம் மிஷின். எதுக்கு எடுத்தாலும் இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது என்னத்துக்கு போட்டு 1400 வந்தாலும் சொன்னாரா அது அந்த காலத்து வருமா அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். இன்றைய நவீன உலகத்துல இஸ்லாம்ங்கிறது தேவையில்லை, அது பெரிய அளவில் பங்களிப்பு செய்ய முடியாது என்று படித்தவர்கள், பண்டிதர்கள் இந்த உலகத்தினுடைய இந்த வசதிகளை பார்த்து மயங்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதான். இது உண்மை, மனிதன் முன்னே இருக்கிறது உண்மை. ஆனா அறிவை இந்த 50 வருஷத்தை பயன்படுத்த அளவுக்கு உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் என்ன பண்ணிருக்கலாம்? உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பயன்படுத்தின அந்த அறிவு திறனை விட இந்த 50 வருஷத்துல பல முறை அதிகமா மனசு செஞ்சுட்டான். அவ்வளவுக்கு எங்கேயும் போயிட்டான். அப்ப இதெல்லாம் உண்மை. மனிதன் நிறைய முன்னேறி இருக்கிறான். அறிவை யார் குறைச்சு மதிப்பிட இயலாது. இதெல்லாம் வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் இப்படி எல்லாம் கண்டுபிடித்திருக்கிற ஒரு மனிதன் நவீன உலகத்துல நீங்க இன்னொருத்த பார்த்தீர்களானால் அவன் அதுல பாலத்துல படுகையில் வீழ்ந்து நடக்கிறான். இதெல்லாம் சொல்றான். பஸ்ஸர்கள் நல்லா முன்னாடி இருக்கிறோம். ஹோட்டல சட்டம் இருக்க இந்த 50 வருஷத்துக்கு முன்ன சட்டம் மாதிரியா இருக்காது. அது சாயம் போவா போவாங்கிறத நமக்கு பத்தி முடியும். இந்த காலத்தை முதல்ல அங்க சாயம் போகுமாண்டு அப்ப சட்டையில சாயம் போகாம தயாரிக்கிறது பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் அந்த காலத்தை சொல்லப்பட்டுச்சு. இப்ப எந்த சாயம் போவாது. அது மாதிரி சின்ன மேட்டர் போச்சு. சாயம் போகாம சின்ன மேட்டர் போயிடுச்சு. இப்படி எல்லா விஷயங்களுமே சின்னதாக கொண்டு வரக்கூடிய இடத்துல நம்ம முன்னேறி இருக்கிறது உண்மை. நம்ம அறிவு, நமக்கு அதிகமான அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனாலும் இந்த அறிவை இவ்வளவு பெரிய திறமை மிக்க ஒரு ஆற்றலாக தந்திருக்கோம் பாருங்க. இந்த அறிவை நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு ஏற்றாக நம்ம பயன்படுத்துவோமா? இல்ல. இன்னொரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா அதில் அடிப்படையான ஒரு சாதாரண ஒரு செய்தி கூட அறியாதவனால இந்த நவீன உலகத்தில் மனிதன் வாழ்கிறான். எப்படி வாழ்றான்னு பாருங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் இருப்பார். இந்தியாவினுடைய உயர்ந்த தலைமை பீடத்தில் நீதிபதியாக்கார். அவர் கரைச்சு குடிச்ச சட்டையெல்லாம் பயின்றவர், மணி விளக்கிற வாரங்களை எல்லாம் செய்யக்கூடியவர், அவருக்கு நிகர யாருக்கு இல்ல என்றெல்லாம் இருமாந்து இருக்கக்கூடிய அந்த மனிதன் நீதிமன்றத்தில் தீப்பிடிச்சு வெளியே வர்றாரு. அவரே செஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு பொருள் போய் கும்பிடுறாரு. அவர் நீதி, அவர் எல்லாத்தையும் அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர், சிந்தனையாளர். இது நம்ம தானே செஞ்சோம், இது நம்ம இப்பதான் போன வருஷம் இல்லையே, இந்த வருஷம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, நம்மள மாதிரி விற்பனை செஞ்சு வச்சிருக்கான்னு வழங்குறாரா? அப்ப அவ்வளவு பெரிய அறிவு இருந்தால் கூட மனிதன் அதை சில விஷயங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுற விஷயங்களிலே, கடவுள் விஷயத்துல அவனை இந்த அறிவுகள் பயன்படவே மாட்டேங்குது. தப்பான வழிக்கு தான் தூண்டுகிறது. நம்ம பார்க்கிறோம். சொல்ல போனால் இப்ப நவீன உலகத்தில் வாழ்ற இன்றைய தேதியில இப்ப நடந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்க எடுத்து பாருங்க. ஒரு முஸ்லிம்களுக்கு பள்ளி வசதியான தரம், கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சை ரொம்ப புனிதமானது, கிறிஸ்துவாக்கள் சீக்கியர்களுக்கு புனிதமாக இருக்குது. அதே மாதிரி புத்தர்களுக்கு மாணவர்கள் புனிதமான விகாரங்கள் இருக்கின்றன. அதேபோல இந்துக்களுக்கு புனிதமான இடங்களாக கோவில்கள் திகழ்கின்றன. இந்த கோவில் என்பது புனிதமாக இருக்கணும், பள்ளிவாசல் புனிதமாக இருக்க வேண்டும், சர்ச்சை புனிதமாக இருக்க வேண்டும், அதனுடைய புனிதங்களை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு கோவிலில் கொலை, எல்லோரும் மதிக்கக்கூடிய, பிரியமாக மதிக்கக்கூடிய, இந்து மக்கள் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு கோவில் என்ன செய்யறது? ஒரு கொலை நடக்கிறது. அதில் உள்ள ஒரு அதிகாரி கொல்லப்படுகிறார். அவர் அந்த கோயிலுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக பாடுபட்டவர். கோயிலுடைய கடைகளுடைய வருமானத்தை எல்லாம் சிலர் சுருட்டி சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு தான் அதிரடியான நடவடிக்கை எடுத்த ஒரு அதிகாரி. அந்த மாதிரியான ஒரு ஆறு கோயிலுக்குள் வைத்து, அந்த வழிபாட்டு தலத்துக்குள் வைத்து கொல்லப்படுகிறார். இப்ப நமக்கு என்ன வரணும்? சாதாரணமாக நம்முடைய அறிவில் முயற்சி அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எப்படி வரணும்? பாருங்களா, வழிபாடு தலத்துல ஒரு புனிதத்தை பெறக்கூடிய இடத்துல, நாம எல்லாம் புனிதம் மதிக்கிற இடத்துல இப்படி ஒரு கொலை நடந்திருக்கிறது. இது யாரு இருந்தாலும் இந்த லேசாக எடுத்துக்கூடாது என்று நம்ம நினைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும். ஆனால் என்ன நிலையை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை நினைக்கிறோம். ஒரு மனிதன் மீது நம்ம அன்பு வைத்துள்ளோம், ஒரு மனிதனை நம்ம மதிக்க ஆரம்பித்து விடுகிறோம், ஒரு மனிதன் கடவுளுக்கு வேதியர் என்று நினைத்திருந்தோம். அப்படி நினைத்தவர்கள் அதை செய்தால் தெரிய வரும் பொழுது, அதுக்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும் பொழுது, அதற்கான சாட்சியங்களை கொண்டு நிறுத்தப்படும் பொழுது, பட்டுவாடா செய்யப்பட்ட பணங்கள் பறிமுதல் செய்யப்படும் பொழுது, வாக்குமூலங்கள் ரெக்கார்டு செய்யப்படும் பொழுது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சேர்ந்திருக்கிற புகைப்படங்கள் எல்லாம் கைப்பற்றப்படும் பொழுது என்ன நினைக்கிறோம்? அடைய பாவிகளாக வழிபாட்டு தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் அப்படி நினைக்காம
நாம விரும்பக்கூடியவர்கள் அவர் கொலையை செய்திருந்தாலும் அவர் அந்த காரியத்தை செய்திருந்தாலும் அது எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கிற என்ன அதை பயன்படுத்துகிறோம்? நம்ம பேரை வருகிறான் இமாம் சபைங்கிறான் அந்த சபைங்கிறான் அவன் அறிக்கை விடுறான் அவனுக்கு என்ன அவன் அறிக்கை அவனை நாளைக்கு போயிடக்கூடாதுக்காக வேண்டி அவன் இந்த மாதிரி அறிக்கை விடக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நம்ம என்ன இதில் விளங்கு என்று சொன்னால் மனிதன் என்னதான் அவன் அறிவுள்ள முதிர்ச்சி அடைந்தாலும் சரி அவன் செயல்கள்ல அவன் எல்கேஜியா தான் இருக்கான். அதனால நூற்றாண்டுக்கு முந்தைய வாழ்ந்த அபூஜஹில் எப்படி இருந்தாலும் அந்த படியை பற்றி இவன் தாண்டவே இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஷன் எப்படி இருந்தாலும் அது மனுஷனை கடவுளாக்குறது, அறிவை அடகு வைக்கிறது, மூட நம்பிக்கையில மூழ்கி திளைக்கிறது, இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன டெவலப் ஆயிரமா? ஒரு டெவலப்பும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு நவீன காலத்தை வாழ்றோமே, ஒரு மனுஷன் வரலாம், நான் தான் கடவுளுடைய அவதாரம்ங்கிறான், என்கிட்ட கதை கொட்டுங்கிறான், கொண்டு கொட்டுறான், வீட்டுல கொண்டு அவனை தங்க வைக்கிறான், தங்க வச்ச வீட்டுல கொண்டாட்டி பிள்ளை கூட்டி வைக்கிறான். எந்த வீட்டுல தங்க வைக்கிறானோ அந்த வீட்டுல உள்ள கொண்டாடி பிள்ளைங்க கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவன் கம்ப்ளைண்ட் பண்றான், என்ன நாள் காலத்துல வாழ்றீங்க அறிவியல் உங்களுக்கு? அவன் ஒரு அம்சம், ஒரு மனிதன் வர்றான், நான் கடவுளுடைய அம்சம் எடுக்கிறான், அந்த கழுதியாக்குவாங்க குதிரையாக்குவாங்கிறான், அது நம்புறீங்க மனுஷன் என்னத்தை வந்து கண்டுறீங்க? அந்த மனிதனிடத்தில் என்னத்தை பார்த்து விட்டீர்கள்? ஒரு குறிப்பிட்ட விதத்தில் மகானா, ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வந்து தலைமுடி வைத்திருந்தால் மகானா, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மார்க் போட்டிருந்தார் சொன்னா அது மகானா, அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவர் என்ன வந்தாலும் செஞ்சார் நம்பல. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் கேட்டா 14 நூற்றாண்டுக்கு முந்தைய எப்படி இஸ்லாம் தேவைப்பட்டதோ அந்த 14 நூற்றாண்டுக்கு முந்தைய எப்படி இருந்தது தெரியுமா? ஒருத்தர் இருந்தான், இம்ரான் கைசன் கவிஞர் இருந்தான், அவனுடைய அப்பா கொண்டு விட்டாங்க. அது மாதிரி பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரியான சின்ன இன்னைக்கு இருக்கிறாரு பாருங்க. இம்ரான் கைசங்கிற ஒரு கவிஞனுடைய அப்பனை வந்து எவனோ கொண்டு விட்டாங்க. கொண்டது யாருன்னு தெரிகிறது. அப்ப கொலையாளியே பழி தீர்க்கணும். என்ன செய்யாது கேட்டா, பழி தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுள்கிட்ட கருத்து கேட்போமே அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த கடவுள் சிலைக்கு முன்னாடி வந்து என்ன செய்யறான், 2 சீட் வந்து போடணும். என்ன சீட்டு? பழி வாங்கணும், பழி வாங்க கூடாது. பழி வாங்கணும் ஒரு சீட்டு, அப்பனை கொலை செஞ்சாரு பழி வாங்க கூடாது அப்படின்னு ஒரு சீட்டு போட்டு கேட்கலாம். பழி வாங்காதுன்றது இது பழி வாங்காது அப்புறம் கொண்டு இருக்காங்க, பழி வாங்காதுன்னு வருது, மறுபடியும் மரக்குடி போட்டு 2 சீட் மொத்தமே மறுபடியும் எடுக்கலாம், பழி வாங்காத. 3வது எடுக்கலாம், பழி வாங்காது வருது. இவனு கோபம் நினைஞ்சான், கையில வச்சுக்கிற அருளை எடுத்துக்கிட்டு உங்க அப்பா கொண்டு இருந்தா சொல்லுவியா? கடவுள உன் அப்பா கொண்டு இருந்தா பழி வாங்காதுன்னு சொல்லுவியா என்று சொன்ன அதே மாதிரியான ஒரு மண்டத்தை இன்னைக்கு இருக்கிறா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? பால்தாக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், ருத்ராட்சம் போடுவாரு, சாமி கும்பிடுவாரு, எல்லாமே செய்வார். அவர் மனைவி இறந்து போன உடனே நான் கடவுள் நம்ம முன்னாடி போயிட்டு முன்னாடி எனக்கு சொன்னார் இல்லையா? அதை இவரு கைசி ஆண்டு இருக்கிறான், அடுப்பு எடுத்து செப்பராக்குங்க. அந்த காலத்துல 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பழக்கம் என்னன்னு கேட்டா, சாப்பிடுறதுக்காக 3 கல் எடுத்துட்டு போவாங்க, கல்லை வச்சு சோறாக்கிவாங்க. சோறாக்கி முடிச்ச உடனே அதுல கல் எடுத்து கடவுளேம்மா. இந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் அனுப்பப்பட்டார்? அந்த காலத்துல சோறாக்குவதற்காக பயன்படுத்த 3 கல் வச்சு அடுப்பு கட்டுவோம். அந்த கல்லை வச்சு சோறாக்கி முடிச்சுட்டு அதை ஒரு கல் எடுத்து நினைச்சுவான், நீதான் கடவுள்வான். அது சோறாக்கத்துக்கு தானே பயன்படுத்தணும். இது போய் போடுறமே அவன் நினைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறாங்க. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க வைங்க, நபிகள் நாயகம் காலத்துல, அதுக்கு முந்தின காலத்துல இறந்து போயிட்டானா ஒண்ணுமே அர்த்தம். இறந்து போனா அவனுக்கு பகையது, அவன் கேட்க இயலாது, அவனுக்கு விளக்க இயலாது, அவனுக்கு பிடிக்க இயலாது, அவன் ஒண்ணுமே நமக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நல்ல செய்யறதுனால ஒன்றை அடக்கம் பண்றோம். அடக்கம் பண்ணிவிட்டு அங்க போய் கும்பிடுவான், அதை போய் செல்ல செய்வான், அதை போய் சந்தனத்தை பூசுவான், அதை போய் கோரிக்கை வைப்பான், அதை கடவுள் கெஞ்சுவான். இது 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த காட்டு மிராண்டி சேனை சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த காட்டு மிராண்டி இப்ப இருக்கானா இல்லையா? நம்ம சமூகத்தில் இருக்கானா இல்லையா? எந்த காலத்தில் இருக்கிறான்? கம்ப்யூட்டர் காலத்துல, டிவி கண்டுபிடிச்ச காலத்துல, ராக்கெட்டுக்கு பறக்கிற காலத்துல அவன் ஒரு ஆளை அடக்கம் பண்ணால் நாகூர்ல போச்சு வச்சு விட்டு நாகூர் ஆண்டவர். என்ன நாகூர் ஆண்டவர்? என்ன நாகூர் ஆண்டவர்? அவர் வாழ்ந்தாரு, இறந்தாலும் அடக்க முடியாது, அவர் அடக்க முடியாது, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப 14 நூற்றாண்டுக்கு வந்து எப்படி செத்து போனால கடவுள் நினைக்கிறானோ, இப்ப நம்மோட மலங்கு ஒளி இல்லாத சொல்றது இல்லையா? என்ன மலங்கு ஒளி, என்ன வரல, என்ன பண்ணாரு அவரு, என்ன சாதனை பண்ணாரு, நம்ம என்ன டெவலப் பண்ணாரு, ஊர் மக்களுக்கு என்ன வாரி கொடுத்துட்டு போயிட்டாரு,
ஊர்ல உள்ள வறுமை நீர் என்ன செஞ்சிட்டாரு? எத்தனை கொட்டை எடுத்து போட்டாரு? ஒண்ணும் கிடையாது. ஏதோ புள்ளிச்சிருக்காங்க, ரத்தம் வந்து அவளியாண்டு அதுங்க வேற என்ன கலச்சிக்கணும், என்ன வரலாறு இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் விட்டு கட்டுக்கதையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு ஆள் அடங்கிட்டான்னு சொல்லி வைத்துக் கொண்டு அங்க போய் கூட இருக்கிறீங்க, சந்தன பூசுறீங்க, மராமத்துக்காக வேண்டி நீட்டாருங்க பள்ளிவாசல் போடுறாங்க. பள்ளிவாசல் வாசல் கொண்டு போய் மருத்துவ பராமரிப்புக்கு வந்து நீட்டாருங்கன்னு கேட்கிறாங்களே. அப்ப இந்த 16 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த அதே மடத்தனம் இப்ப இருக்காது. நவீன காலத்துல என்ன நீ மாட்டேன்னு கேட்கிறேன். என்ன நவீன காலமா வந்தாலும் மனுஷன் காலில் போய் அது மாறவில்லை. எந்த நவீன காலம் வந்தாலும் ஒரு மூளை செஞ்சு போட்டுக்கிட்டு பேர் வரக்கூடாது, அது மாறவில்லை. தாயத்தை மாட்டிக்க அது மாறல. சட்டை எழுதி கிடைக்கிற கடைசி குடிக்கிற அது மாறவில்லை. எவ்வளவு நான் கடவுளுக்கு நெருக்கமான அவன் நம்பி ஏமாறுற அது மாறல. காலில் விழுந்து கும்பிடுற அது மாறல. ஒண்ணு 2 3 வருஷம் நம்பி பணத்தை கூட கொடுக்குற அது நீ மாறல. அட நீ ஏமாறுவதில் மாற தெரிவிக்கிறியா? எத்தனை நூற்று இன்னும் 10,000 வருஷம் ஆட்டும் இப்படித்தானே பையிருப்ப. இன்னும் சொல்ல போனா இந்த வட்டி 1 வட்டி 7 வட்டி 12 வட்டி தரோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. பைனான்ஸ் கம்பெனி சொல்லி அந்த ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்தான். அப்புறம் கலைமணி சலான்னு ஓடியான்னா அவன் டிவியில போட்டுக்கிட்டு இப்படி தரல போட்டு விளம்பரம் கொடுத்தான். இதை பார்த்து சில்லறை பார்த்து இருந்துச்சு. கொட்டினாலும் யாரும் நினைக்கிறீங்க? கைநாடு பேர் இல்லையா? படிக்காத முட்டாளா? இவங்கிட்ட கொண்டே பணத்தை கட்டினா யாரும் நினைக்கிறீங்க? எல்லாம் சங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த பென்ஷன் வாங்கி வச்சு யாரெல்லாம் படிச்சவங்க எல்லாம் டிகிரி ஹோல்டர் அவ்வளவு வேணும். எல்லாம் படிச்சு பள்ளிக்கூடத்தில் ஆட்சியர், பேங்க் ஆட்சியர் ரிட்டையர், போலீஸ் அதிகாரி ரிட்டையர், கைது ரிட்டையர் இருப்பாங்களே. இந்த மாதிரி படிச்சு அறிவு படிச்சவங்க 24% வச்சு தரணும். சாத்திய பிறந்தவன தர ஏழுமா நானும் நம்பி கொடுக்கணுமே. அல்வா கொடுத்தா என்ன பண்ற சிந்திச்சு பார்த்தானா? நீ அறிவு பயன்படுத்தி வேற யூஸ் பண்ண நினைச்சானா? அது நீ ஏமாறு மனிதரை
அந்த
சொன்னார்.
தேவை, அதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் தேவை, அதுதான் முஸ்லிம்களுக்கும் தேவை, மொத்த உலகத்துக்கு அதுதான் தேவை என்பதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கணும். நவீன உலகத்தில் இந்த சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு இஸ்லாம் இன்னைக்கு பங்கு வகிக்க வேண்டி இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஒழுக்க வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இது சுரண்டல், நம்முடைய ஒழுக்க நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னைக்கு இருந்த ஒழுக்க நிலை இருக்குதா? நம்ம படிக்காத அப்பம் பாட்டனால பொய் சொல்றதுக்கு பயந்தான், சத்தியம் பண்ண மாட்டான். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்றான்னு சொன்னா உடனே வாபஸ் சொல்லி பொய் தான்டுவான். அல்லாண்டு அப்படி பயந்தான், ஃப்ராட் பண்ண மாட்டான், ஏமாற்ற மாட்டான். பிறன்மனை ரொம்ப குறைவாக இருந்தது, ரொம்ப அரிதாக இருக்கும், கொலை ரொம்ப அரிதாக இருக்கும், பித்தலாட்டம் ரொம்ப குறைவாகும். இன்னைக்கு என்ன நிலைமை? பெரிய அறிவாளி ஆயிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், நாங்க சிந்திச்சிட்டோம், அப்படி சொல்லலாம். அதிகமா ஏமாத்துறான். யார் வந்து அறிவாளி நினைக்கிறோமோ, யார் சிந்தனையாளர் நினைக்கிறோமோ, யார் வந்து எல்லாத்தையும் கத்துட்டாங்க, அறிவு இருந்தாலும் நம்ம நல்லவன் ஆயிரம் என்று நினைக்கிறோமோ, அடிமட்டத்தில் இருக்கிற கைநாட்டு பேர்வழிகளை விட படித்தவர்களுடைய தில்லுமுள்ளுக்கு அதிகமா இருக்கிறது. இந்த வரதட்சணைகள் ஒரு கொடுமை எடுத்துக்கிறோங்க. நம்ம அப்பா காலத்துல இருந்துச்சு, ரூபாயா ஒரு ஜமாத் கொடுத்துல அவர்கிட்ட கேட்ட, நீங்க எவ்வளவு தகுதி வாங்கினீங்க உங்க காலத்துல? 3 ரூபா வாங்கினாங்க அப்படின்றாரு. வயசான ஒரு ஆள். வெறும் 3 ரூபா, 3 லட்சம் இல்ல, வெறும் 3 ரூபாங்க, வெறும் 3 பைசா. அப்ப 300 பைசா அந்த 96 பைசா தானே. அப்ப படிக்கிற வேண்டியது 2 பைசா வச்சுக்கோங்க. அனா கணக்கு உள்ளது. இப்ப 3 ரூபா அந்த காலத்துல வாங்கிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன, நல்லா படிச்சுட்டோம், அறிவு வந்துருச்சு, சிந்தனை வந்துருச்சு, இது தப்பு விளங்குது, ஆண்களை விட பெண்கள் படுற கஷ்டத்தை. அப்ப இந்த மனித ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளையானா எல்லாத்திலையும் மனுஷன் வளர்த்தா இருக்கான். எப்படி வரதட்சணை 3 ரூபா, இன்னைக்கு 3 லட்சம். அது எப்படி ரேட் தெரியுமா? படிக்கிறேன்னா 50,000, படிச்சனா டாக்டர் 5 லட்சம் ரூபாய் கேட்கிறீங்க, வக்கீல் சொல்லி 3 லட்சம் கேட்கிறீங்க, இன்ஜினியர் 4 லட்சம் ரூபாய் கேட்கிறீங்க. அப்ப படிச்சவங்க தீமையில விலகணும். என்ன அர்த்தத்தில் கேட்க, இல்ல நியாயத்தில் கேட்கிற, பொங்கலை கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குதா? கல்யாணம் மாற்றதான் கஷ்டம் தெரிகிறது. ஆயுதத்தை விட்டு தியாகம் பண்ணுகிறாள், குடும்பத்தை விட்டு நமக்காக ஒதுங்கி வருகிறாள், நம்முடைய பிள்ளையை சுமக்கிறாள், பிரசவிக்கும் போது மரண செய்கிறாள், பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை தன்னுடைய உதிரத்தை கொடுத்து வளர்க்கிறாள், தாழ்த்துகிறாள், நமக்கு சேவை செய்கிறாள், நம்முடைய புத்தரை பராமரிக்கிறாள், வீட்டை கவனிக்கிறாள், உணவு சமைக்கப்படுகிறாள், நம்முடைய ஆடைகளை சுத்தம் செய்கிறாள், வீட்டை கூட்டுகிறாள், படுக்கிற பாயை கூட அவளை நிறுத்தி போடுகிறாள் என்று அவள் செய்கிற சேவைக்காக வேண்டி நம்ம ஒரு ரேட் போட்டோம்னு சொன்னா எவ்வளவு தான் கொடுக்கலாமே. அட படிச்ச முட்டாளுக்கு 20ஆம் நூற்றாண்டு நவீன காலத்தில் இதை ஒண்ணு எழுந்துச்சா? படிச்சவங்க ரொம்ப காரணம் இருக்கலாம். படிக்காதவன் வரதட்சணை கேட்டா கூட காட்டு முரண்டி கேட்டான்னு விட்டுறலாம், படிக்காத முட்டாளைய கேட்டான்னு விட்டுறலாம், கைநாட்டு பேர்வழி கேட்டாலும் மன்னிச்சிடலாம். படிச்சவன் நானே கேட்கிறான், படிச்சவன் நானே ரொம்ப சொல்லுதான். இப்படி அதுல பார்த்தவன் டெவலப் ஆகிடும். என்ன டெவலப் ஆகும்? கண்டுபிடிப்புல டெவலப் ஆகுறான், அக்கிரமம் பண்றது டெவலப் ஆகிட்டு இருக்கான். அதை பார்க்கும். அந்த காலத்துல என்ன கலப்படம் பண்ணுவான், ஏமாத்தான் இல்லைன்னு சொல்ல. என்ன கலப்படம் பண்ணுவான்? ஒரு பொருளோட ஒரு பொருளை கலக்கும் பொழுது சுருக்கு ஆபத்து வராம இருக்கிறாங்கிற அளவுக்கு பார்த்து கலக்குவான். அந்த காலத்தில் கலப்படம் பண்ணும்போது என்ன செய்வான்? தேங்காய் எண்ணெயோட கலக்கிறதா இருந்தா கடல் எண்ணெயோட கடல் எண்ணெய் கொஞ்சம் கலக்கும், அதனால செத்து போயிட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கடை வேண்டா குறையும், ருசி வேண்டா குறையும், வர வேண்டா மாறும். அது செய்வோம். இப்ப என்ன கலப்படம் பண்றான்? குழந்தையுடைய உணவில் கலப்படம் பண்ணுறான், குழந்தை செத்து போகிறது. குடிக்க தண்ணீர்ல கூல் ட்ரிங்க்ஸ் விற்கிறான் பாருங்க, பூச்சி மருந்தை கலந்து தருகிறான். நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். என்னதான் அந்த பானத்தை கடையில் வந்து போட்ட பானத்தை வந்து நாளைக்கு நாளை மறுநாள் கெட்டக்கூடாதுன்னு சொன்னா அது பூச்சி மருந்து சேர்க்கணும். பூச்சி மருந்து சேர்க்கணும்னு சொன்னா 1 மாசம் வரைக்கும் எடுக்காம இருக்கலாம். அந்த பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி வயல்களுக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை கலந்து எல்லாரையும் பூச்சி மருந்து இருக்குதுன்னு நாடி போனுச்சு. இதெல்லாம் யார் செய்யறாங்க? எந்த இடத்துல நடக்கிறது? பூச்சி மருந்து கலந்து உங்க மாட்டாளத்தில் கலந்து பண்ணாங்க. கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்துருமா, நல்லெண்ணெய் கலந்துருமா, இந்த மாதிரி ஒயிட்டாக கலந்தானா, ரசத்தை கலந்தானா, சாவடிக்கிற கப்படம் பண்ணானா. அப்ப என்னடா இங்க முன்னேறிக்கிறீங்க? 20ஆம் நூற்றாண்டு இதுக்கு ஒரு வழி வேணுமாடா? இப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுலையும் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த ஒரு வழி தேவை இருக்கிறதா இல்லையா? இது சட்டங்கள் இருக்கிறது பத்தல, பத்தல, கலப்படம் சம்பாதிச்சு விட்டு போய் உடைய காணிக்கப்பட்டால் கதை முடிஞ்சிருச்சு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறது. போதைப் பொருளை விற்கிறாங்க. அமர்ல நினைச்சுங்க, ஹெராயின் பொருளை தன்னுடைய வருமத்திற்காக லாபத்திற்காக வேண்டி மனிதனுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஹெராயின் அதிகபட்சமா அந்த காலத்தில் கஞ்சாவை கண்டுபிடிச்சு வச்சிருந்தான். அந்த இலையை கசி கசி குழஞ்சிட்டு போய் குழந்தைங்களை கடிப்பானுவோம். இது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள். இன்னைக்கு என்ன? கஞ்சாவில தாண்டி அவனுக்கு போய் அப்படின்னு சாராயத்துக்கு போய் சாராயத்தில் போதை பொருட்கள் எடுத்தாங்க. போதை பொறுத்தவரை அது கொஞ்சத்தில் கிடையாது, அப்படியே மருந்து மார்க் இங்கிலீஷ் மெடிசன் தான் 230 ml கொடுப்பான். அதை போட்டு அதிகமா போட்டீங்கன்னா 10 வேலை செய்யாது, 300 தான் மேல 300 விலை போயிட்டு அப்புறமா அந்த கிருமியை சாவடிக்காது. அப்புறம் 500 தான், அப்புறம் 1000 தான், அப்புறம் சைடு எஃபெக்ட் தான், மாதம் எல்லா விலம் தான் வந்துடும். அந்த மாதிரி என்ன செய்வான்? கஞ்சா அடிச்சுட்டு வருவான்.
அந்த போதை 5 நாளைக்கு தான் போதையா தெரியும். அப்ப பத்தாது, இதை கொஞ்சம் டோஸ் என்ன செய்யறது அப்படின்னு வாங்கி அப்படின்னு பத்தாது 5 நாளைக்கு. அப்புறம் என்னது சராய்த்தாடி அரசாங்கம் டாஸ்மாக் வாங்கி குடியுமா, டாஸ்மாக்கும் பத்தாது. அப்புறம் செய்யணும் இந்த கடைசாலை காய்ச்சாங்கல்ல, என்ன காய்ச்சுவான், சுண்ணாம்பு, அமைச்சாரம், வீணா போன பேட்டரி, அலுமினியம், குப்பை தான் போட்டு அது நல்ல போதை பள்ளி போட்டுருவோம். பள்ளி இருக்குல்ல நல்ல ரசாயன குறிப்பேடு செய்ய அதிகமான கிக்கு தருமா, அதை குடிச்சிட்டு போயிடும். அது மட்டும் அறி போடுறானா பத்தாது. அப்புறம் என்ன செய்வான், வரமாட்டேன் தண்ணி குடிக்க மாதிரி போயிடும். அது குடிச்சு போயிட்டான்னு சொன்னா 10 தண்ணி குடிமா 1000 அது போய் வேலையும் செய்யாது. அடுத்து என்ன செய்வான், இது பத்த மாட்டேன் கொஞ்சம் முறையில் தன்னை மரணத்தை யாருங்கிற மருந்து உடனே பாத்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சு மரியாதை எல்லாத்தையும் அவுத்து பண்ணி கண்ணியமா இருந்த ஒருத்தன் வந்து இந்த ஒரு தண்ணியை உள்ள எத்தனை மாறி போய் பாருங்க, இது கொஞ்ச நாளைக்கு எப்படி இருப்பான். அப்புறம் பத்தாது. அப்புறம் என்ன செய்வான், பத்த மாட்டேன் ஊசி எடுத்து குடிச்சு வாய் வழியா போனா பத்த மாட்டேங்கிறான். அப்ப என்ன செய்ய, இங்கிலீஷ் வெத்தனை போடு, வெத்தனை போடும், அதுவும் பத்தாது. இதுக்கு என்னடா பண்றது, நக்கில தடவுனே உச்சி கொண்டு போயிடும், ஹெராயின். அப்புறம் என்ன அதை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே நரம்பெல்லாம் தந்து போயிடும், குடும்ப வாழ்க்கை கூட முடியாது. ஒரு டைம் இப்படி வாங்கி இருப்பாங்க. ஹரே ராமா ஹரே ஹிப்பி பாத்தீங்களா, ஹிப்பின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படிலாம் வளர்த்துக்கிட்டு பையன் பைத்துக்காம ஒரு பக்கத்துல இந்த ஹிப்பிஸ் எல்லாம் யாரு கிடைக்க எல்லாம் இந்த ஹெராயின் பை பொருள் அந்த சாக்கல தடவி போதை ஏற்றிட்டு பாங்க. இதுக்கு ஒரு அமை ஆயிரான்னு சொன்னா இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது, அடிக்கடி போட்டு வேண்டியதான். ஒரு நாள் 2 தடவை போட்டா 4 தடவை 4 6 ஆகும் 6 8 ஆகும். கடைசியில் நரம்பெல்லாம் கலந்து போய் அந்த உண்மைக்காக வேண்டி அந்த ஒரு போதைக்காக வேண்டி வீட்டில் இருப்பான். அந்த ஒரு பாட்டா ஒரு தடவை நாட்கள் நக்கிறதுக்கு இருக்கு வேணுமா, வீட்டில் இருக்கிறியானா ரெடியா, அது நடுங்க செத்து போயிடுவான். என்னமோ பண்ணும், வீட்டில் எழுதி கேட்டா வீட்டில் எழுதி தருவான். உன் பொண்டாட்டியை கொண்டாடு ஊர்றான விட்டுவான். இடத்துல சாயத்தை ஊட்டி வளர்றாங்க, தடுக்க மாட்டீங்களா, வழிபாட்டுத்தல இருக்கிற பக்கத்தில் சாயத்தை திறந்து வச்சுக்கிறான், அது கூட செய்ய மாட்டீங்களா என்று ஐக்கிய ஜமாத்து கூட்டத்தில் கொதிச்சார்கள். அதிகாரத்தை குறித்து வச்சுக்கிறீங்க, உலகத்தில் அதிகாரம் மேல கொண்டு போவோம். இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்கள் அனுமதி கொடுத்தீர்களே ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீங்க ரிப்போர்ட் போட வேண்டும். இல்லன்னு சொன்னா நாங்க மேல வந்து இந்த மாதிரி மக்கள் நடமாடும் இடம், பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டுத்தலங்கள், பெண்கள் பிறந்த இடங்களில் எல்லாம் சட்டவிரோதமாக டாஸ்மாக் கடைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு வருவோம், உடனே தடுத்து நிறுத்தணும். இல்லன்னா களத்துல தௌஹீத் ஜமாத் களத்துல இறங்கி சாலையை லாக் பண்ணுவோம், ஒருத்தர் நடமாட முடியாது. பண்ணுங்களா அந்த மாதிரி நம்ம ஊர்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருட்கள் சகஜமா அரசாங்கமே செஞ்சுக்கலாம். அப்ப எப்ப மாத்துறது, இதுல இருந்து மாற்ற வேண்டி இருக்கிறது. எல்லாம் தனிமணி எல்லாம் சீர்கிட்ட, அதாவது உச்சத்துக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க, எல்லாம் நாசமா கிடக்குது. மேலை நாடுகளுக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா தாய் பிள்ளைங்க உறவே கிடையாது. ஒரு தாய் பிள்ளை வளர்க்கமாங்க இல்லையா, பெத்து போட்டுட்டு வளர்க்கறதுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க போய் 1000 ரூபாய் கூட வளர்ப்பாங்க, மாசத்துக்கு 1000 டாலர் கட்டி போடுறாங்க. இவ பால் கொடுத்து போயிருவா. அந்த குழந்தைக்கு தாயும் தெரியாது, தகவலும் தெரியாது, பாசம் தெரியாது, அன்பு தெரியாது. இப்படி ஒரு வெறி பிடிச்சாரு வருவாங்க. வளர்ந்து பள்ளி போய் பிடிச்சிட்டு போயிடும். பார்த்தமா இல்ல, அமெரிக்கா பாக்குறீங்கல்ல, என்ன செய்வான், 15 வயசு பையன் கடையில துபாய் சாதனம் வைக்கி எடுத்துட்டு வருவான், ஆத்திரப்படுவான். பாசம் இல்ல, அரவணைப்பு இல்ல, 30 வருஷம் படிக்கிறோம், விளையாட்டுக்குள்ள உயர படிச்சிடும். இந்த மாதிரி என்ன காரணம், முதியோர்களை கொண்டு முதியோர் இல்லம் சேர்த்து விட்டு போயிடறான். புள்ள அப்பனை கவனிக்கல, அப்பனை கவனிக்கல, ஆத்தாவை பிள்ளைய கவனிக்கிறது இல்ல, புள்ள ஆத்தாவை கவனிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நாகரிக உலகத்துல இந்த மாதிரி கலாச்சாரம் பெருகி இருக்கிறது. ஒழுக்க விஷயம் ஆண் மேற்ற எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க கிடக்கா. இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த எப்படி இருந்துச்சு நம்ம ஊர், நம்ம ஊரகம் எப்படி இருந்துச்சு, நம்ம தமிழ் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க எல்லா அசிங்கத்தையும் வீட்டு வழியா பிசு வழியா உள்ள கொண்டே தள்ளுறான். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான மேட்டுக்கு சினிமா கோட்டை இல்ல, ஊருக்குள்ள வச்ச தீர்மானத்தை போட்டு துணிக்கு முதலாளி கடையில் வச்சமா இல்லையா, அது காலம் இருந்துச்சா இல்லையா. சினிமா கோட்டை என்பது தொண்டிக்குள்ள இருக்காது, ஊருக்கு அந்த கடைசியில இருக்கும், இல்ல இந்த கடைசியில இருக்கும். நம்ம கடைக்கு தொண்டிக்கு நடுவுல போட்டு அதுல பேர் இருக்கு சாசு இருக்குன்னு பயந்து செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல தூக்கு போட்டு நிறுத்த அந்த காலத்துல அவன் சினிமா கோட்டை வாங்கி சோனம் படுறது கிடையாது. அந்த மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி சினிமாவுக்கு போனால் அபராதம் விதிப்போம், அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, என்ன நீங்க போகவே தேவை கிடையாது. சினிமாவுக்கு நீங்களா போக அது வரும் உங்கள்கிட்ட. இப்ப சினிமா தேடி நீங்க போக அது பாட்டுக்கு வாங்க கொட்டாய் பொருள் நட்டுறாங்க, அது கேபிள் அனுப்புறாங்க. நம்ம வீட்டுல உட்கார்ந்து எல்லாம் பாக்குறான், பிஞ்சில பழக்கம் அப்படி ஒரு காலத்தில் கொண்டிருக்கிறோம். எல்லாம் தருமாற அசிங்கமாய் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் திருத்துவதற்கு என்ன வேணும், ஒரு சித்தாந்தம் வேணுமா இல்லையா. இதெல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் தேவையெல்லாம் ஜாலி நவீன எப்படி சொல்றாங்க எல்லாருமே. எல்லா ஆன்மீகவாதிகளும் எல்லா மதவாதிகளுமே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். ஆன்மீகத்தின் பெயரால இந்த மது பார்க்க கேட்கிற மதுவுக்கு எதிராக எந்த ஆன்மீக இயக்கங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இதை பொம்பளை வேண்டாம் போராட்டம் குடிச்சிருந்து அடிக்கிறாங்கிறதுனால பொம்பளைங்க வேண்டுமான மதுபானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மத அமைப்புகளாவது இந்த சாராயத்தை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா. மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர் என்று தன்னை கட்டிக் கொள்ளக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியில் தான் அது திறக்கப்பட்டது டாஸ்மாக் மூலமாக. அப்ப பக்தியின் பெயரால இதெல்லாம் செய்யலாம் நினைக்கிறாங்க.
அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? இத மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம் உலகத்துக்கு வேண்டும். உலகத்தை எதிர்பார்க்க கூடாது. மக்களுக்கு நன்மையா கெட்டதா தேவை இருக்கு இல்லையா? இஸ்லாம் அதை செஞ்சுட்டே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் மனிதனுக்கு கேடு செய்கிற அனைத்தும் தடை. இது யாரு போட முடியும்? இந்த சட்டத்தை யார் இந்த சட்டத்தை உலகத்துக்கு கொண்டு வர முடியும்? இவன் லெவனட்டருக்கு பார்க்கணும். இந்த அதான் பண்றான், சிவப்பு விளக்கு பகுதி அனுமதிக்கிறான், விபச்சாரத்தை அனுமதிக்கிறாங்க. எய்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எய்ட்ஸ் பாதுகாத்துக்கு வந்து விளம்பரம் பண்றான், மக்களுடைய வரிப்பணத்தை அவருக்கு செலவழிக்கிறான். இன்னொரு பக்கம் எய்ட்ஸை பரப்பக்கூடிய விபச்சார விடுதிகளை அனுமதிக்கிற காட்சி பாக்குங்க. அரசாங்கமே இடம் கொடுத்து இதெல்லாம் விபச்சாரத்துக்குள்ள இடம் போய்க்குங்க, அந்த இடத்துல பண்ணிக்கிறீங்க, வேற இடத்துக்கு வரீங்க. அப்ப அந்த மாதிரியான வியாபாரம் கமர்ஷியலாக பார்க்கக்கூடியவர்களுடைய ஆட்சியில ஒண்ணுமே உட்பட முடியாது. அப்ப இது என்ன வேணும்? மனிதனுக்கு எது நன்மை தீமை என்பதை இந்த 20ஆம் நூற்றாண்டு சொல்லிக் கொடுக்கவில்லை. இவ்வளவு பெரிய அஞ்ஞானத்தில் இருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க, சிந்திச்சிருக்கிறீங்க, இது ஒரு கெடுதின்னு உங்களுக்கு விளங்க இல்லையா? இது உங்களுக்கு சொல்லித்தர யார் சொல்லித்தர? அப்படின்னா நீங்க படிச்ச பள்ளிக்கூடம் சொல்லல, உங்க காலேஜ் சொல்லித்தரல. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்குகிறா? பல்கலைக்கழகங்கள் இது சொல்லித்தர மாட்டேங்கிறான், ஆன்மீக கூடங்களில் சொல்லித்தரவில்லை, எப்படி ஜபம் பண்ணுவது என்று சொல்லித்தரது. உனக்கு எது நல்லது கெட்டது சொல்லித்தர மாட்டேங்கிறான். தண்ணி அடிக்கிறது கெடுதிங்கிறத பெரிய ஆராய்ச்சி வேண்டியது இல்ல. ஒருத்தனுக்கு தண்ணியை வாங்கி விட்டு கொடுத்து அவன் உணரல, அந்த டேப்ல ரெக்கார்டு பண்ணி அவன் போல தெரிஞ்ச பிறகு அவனுக்கு போட்டு காட்டுங்க. தண்ணி அடிக்கிறான் இல்லங்க, இப்படி நம்மள பேசணும், இப்படி வளர்ந்து இருக்கமே, இப்படி கிறுக்கமா நடந்திருக்கமே, இது மனுடைய தீமை வழங்குறதுக்கு இது போதும். அதே மாதிரி கண்ணியமா வெள்ள வெள்ள வருவான், என்ன செய்வான்? பொது சாடையில் வருவான், வேட்டி இருப்பான், ஊர் எங்க இருக்கும், அது எப்படி தாண்ட வந்தாரு? இப்படி அந்த செங்கக்கல்ல அவனுக்கு இமயமலை இருக்கு, ஒரு செங்கக்கல் தான் இருக்கு, 4-5 உயரம் தான் இருக்கு. ஆனா 4-5 செங்கக்கல் ஆவன் பாத்தீங்களா? பெரிய தாண்டம். அப்ப இதை வெளியிருந்து பார்க்கும்போது வைக்கணும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெயலலிதாவை தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹200 மட்டுமே. வெளியீடு மூட் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை. போன் நம்பர் 5560-810. இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்து அவனுக்கு தெளிவாக பாடுறா, அவனை பாரு, நீ தாண்டா இது அருமை நல்லா கட்டுவான்ல, இந்த புத்தகத்தை பாருண்டு. அந்த மாதிரி இவங்களுக்கு தனி என்ன காரணம்? இந்த உலகத்துல நாக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, வேற ஒண்ணு இல்லையில. இந்த மதுபானம் அருந்துறதுக்கு என்ன காரணம்? நாக்கு கொஞ்சம் விருப்பா இருக்குது, அப்படி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிறது, அதை பார்த்தா ஒரு சுகமா தெரிகிறது. இதான் காரணம். இப்படியும் இந்த உடல் சுகத்துக்காக வேண்டி, ஒரு ஆடல் சுகத்துக்காக வேண்டி இது செய்யறாங்க. இது அழிஞ்சு போகும் உலகம். பக்கத்துக்கு இஸ்லாம் இருக்குது, அடே இது அழிஞ்சு போகும் உலகம், நிலையான உலகம் இல்லை. 50 வருஷம் ஆகுயா, 65 வருஷம் வாழ்ந்துருவியா, அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன? அத சிந்தி வச்சுக்கிறியா? இப்படி எப்ப பார்த்தாலும் ஆட்டம் போட்டு பண்ணிக்கிறியா? இப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு தமாரி நினைக்கிறியா? இப்ப பார்த்தாலும் கொண்டாடி படிக்க நினைக்கிறியா? அடுத்து என்ன? அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? ஒரு நாள் நீ மண்டையை போடவே போட மாட்டியா? மண்டை போட்ட பிறகு உன் கதி என்ன? இஸ்லாம் உலகத்தில் நீ திருந்தனம் என்று சொன்னால் நீ மதுவில் இருந்து விடுபட வேண்டும், விபச்சாரத்தில் விடுபட வேண்டும், வரதட்சணையில் விடுபட வேண்டும், லஞ்சத்தில் விடுபட வேண்டும், மோசடியில் விடுபட வேண்டும், கலவரத்தில் விடுபட வேண்டும், பொய்ப்பித்தனத்தில் விடுபட வேண்டும், அச்சமத்தில் விடுபட வேண்டும். இப்படி எல்லா தீமைகளில் இருந்தும் நீ விடுபட வேண்டுமானால் உனக்கு கூட அச்சம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் செய்தால் இதை தண்டிக்க ஒருவன் இருக்கிறான், தண்டிக்க ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் இறைவன் விசாரிப்பான். அப்போது அவன் தருகிற சிந்தனையை என்னால் தாங்க முடியாது, எவனாலும் தாங்க முடியாது. இப்படி ஒரு சிந்தனையை உலகத்தில் விதைக்கிறது அருமை நாள். இதை உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லவில்லை. வேற வேற மார்க்கங்கள் எப்படி சொல்லு? ஒருத்தன் வந்து திருடுறான்னு வைக்கல, அல்ல ஒருத்தன் நம்ம கடை பண்ணுவீங்கள, முன் சின்ம பலன் போயிருவாங்க. அப்படின்னா உலகத்தில் செஞ்ச பலன் உலகத்துல அனுபவிச்சிடலாம் அப்படின்னு அந்த பிறவியில கெட்டவனா இருந்தா இந்த பிறவியில் வந்து என்ன செய்வான், அதுக்கு அந்த மாதிரி பிறப்பு. அப்படின்னா உலகத்துல செஞ்ச பலன் உலகத்துல அனுபவிச்சிடலாம் அப்படின்னு அந்த பிறவியில கெட்டவனா இருந்தா இந்த பிறவியில் வந்து என்ன செய்வான், அதுக்கு அந்த மாதிரி பிறப்பான். அந்த பிறவியில் நல்லவனா இருந்தான்னு சொன்னா இந்த பிறவியில் நிறைய வசதி வாய்ப்போட நல்லபடியா வருவான். இப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த தீமையிலிருந்து விடுபட மறுக்கிறார்கள். நம்மளா செய்யறோம், நான் கெட்டவன நானா செய்யறேன், உள்வினை பயன் நான் என்ன பண்ணுவேன், உள்வினை எல்லாமே உள்வினை பயனை நான் அனுபவிக்கிறேன். இஸ்லாம் என்ன பண்ணுது? அடை உனக்கு இருக்கிறது ஒரு பிறவிதான், நீ எடுத்திருக்கிற அந்த ஒரு பிறவிதான் உனக்கு இருக்குது, முன்னாடி ஒரு பிறவி இருக்கவில்லை. இந்த ஒரு யாபத்தில் இருந்து போன பிறகு இருந்து யாபத்தில் இருக்க, உனக்கு யாபத்தில் இல்லாம உன்னை எப்படி தண்டிக்கிறது? போன பிறகு நான் கழுதையா இருந்தேன், இந்த பிறகு மனுஷன் ஆயிட்டேன்னு சொன்ன கழுதையா தெரியுமா? தெரியல, இப்படி தண்டையாகும்.
தண்டனை என்று சொன்னா அவன் உணர்வுக்கு பேர் தண்டனை. தான் செய்ய தப்புக்குத்தான் தண்டிக்கப்படும் என்று அவன் உணரவில்லை என்று சொன்னால் அது தண்டனை கடவுளுடைய தீர்ப்படி விட்டாது. என்ன சொல்லுவது கேட்டா, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு அனைவரையும் கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பார். முஸ்லிமை விசாரிப்பார், இந்துவை விசாரிப்பார், கிறிஸ்தவனை விசாரிப்பார், நாத்திகர் விசாரிப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனிலிருந்து உலகம் அழிவதற்கு ஒரு டேட் லைன் கடவுள் போட்டு வச்சிருக்கார். அந்த லைன் அன்னைக்கு இருக்கிறவர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் கடவுள் விசாரிப்பார். இருக்கிறோம் ஒரு நாள் மொத்த உலகம் அழிக்கப்பட்டிருங்க. அழிக்கப்படும் சயின்டிபிக்காவும் சொல்றான். எல்லா நீரையும் இழந்து கொண்டு வருகிறது, சூரியன் அந்த இதெல்லாம் இழந்து கொண்டு வருகிறது, ஓசோன்ல பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு வருகிறது, தூக்கு சக்திகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சயின்டிபிக் எடுத்தா கூட உன்னோட ஒண்ணு முட்டி மூடி தூள் துளாய் புத்துணராகி காலியா போயிடும். அப்படியான ஒரு நிலை ஏற்படத்தான் போகிறது. இது விஞ்ஞானத்துக்கு எதிரானதான் கிடையாது. அப்படி ஒரு நாள் அந்த நாள் கடவுள் எதுவும் நமக்கு சொல்லவில்லை இஸ்லாத்துல. அந்த ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அந்த நாளில் அவனுடைய தீர்ப்புல சரளமான தீர்ப்பு உனக்கு பெற முடியாது. எந்த குறுக்கல் வாங்கலும் இடம்பெறாது, எந்த பரிந்துரையும் வேலை செய்யாது. இப்படி ஒரு நாள் இருக்கு நீங்க நம்புனீங்க என்று சொன்னா, இந்த 100% நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை அப்படி மாறமா மாறாதா? குடிக்கிற ஒருத்தர் என்ன நினைச்சு பார்க்கணும், நம்ம குடிக்கிறோமே, இப்படி போய் சேர்றோமே, நாளைக்கு நம்மளை எழுப்பி கேட்பானே, அவன் நீங்க
இல்ல காலம் நேரத்தில் ஆனா பெட்ரோல்
புற்றுநோய்